நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? தீராத கஷ்டங்கள், விடாத கவலைகள், நிம்மதியே இல்லாத ராத்திரிகள்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமேலாவது ஒரு நிம்மதியான பரக்கத்தான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா கவலைய விடுங்க. இஸ்லாத்தோட 4 புனித மாதங்கள்ல ஒன்றான இந்த துல்காதா மாதத்துல நம்ம வாழ்க்கைப் போக்கையே மாத்தக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையான சில அமல்கள் மூலமா இந்த ஒரே மாசத்துல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை எப்படி அடையறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இஸ்லாமிய காலண்டர்ல இருக்கிற 12 மாசத்துல அல்லாஹ் சில மாதங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கான். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாதங்கள் மொத்தம் 4. இதை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்லேயே சொல்றான். வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வோட பதிவேட்டுல மாதங்களோட எண்ணிக்கை 12 தான். அதுல 4 மாதங்கள் புனிதமானவை என்று கூறுகிறான். அந்த 4 மாசம் எது எதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க, காலம் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தபோது எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு இப்போ திரும்பி வந்திருக்கு. ஒரு வருஷம்னா 12 மாசம். அதுல 4 மாசம் புனிதமானது, 3 மாசம் தொடர்ச்சியா வரும். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், 4வது மாசம் ரஜப். அப்போ இது மத்த மாசங்கள் மாதிரி ஒரு சாதாரண மாசம் இல்லை. இது அல்லாஹ்வாலேயே கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாசம். இந்த மாசத்துல செய்யற நல்லதுக்கு கூலி ரொம்ப அதிகம். அதேபோல தெரியாம செய்யற பாவங்களுக்கு தண்டனையும் கடுமையானதா இருக்கும்னு அறிஞர்கள் விளக்குறாங்க. அதனால இந்த மாசத்தை நாம ரொம்ப கவனமாவும் இறை பக்தியோடும் அணுகணும். இது நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற முதல் மற்றும் முக்கியமான பிரச்சினை மன நிம்மதி இல்லாததுதான். கடன் தொல்லை, குடும்பத்துல பிரச்சினை, நோய் நொடின்னு ஏதோ ஒரு கவலை நம்மள வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கு. இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? அதுக்கான முதல் தீர்வு பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், புனிதமான அந்த மாதங்கள்ல உங்களுக்கு நீங்களே தீங்கிழைச்சுக்காதீங்க. இமாம் கதாதா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, மத்த நேரத்துல பாவம் செய்யறதே பெரிய தப்புதான். ஆனா இந்த புனிதமான மாதங்கள்ல பாவம் செய்யறது அதைவிட பல மடங்கு மோசமானதுன்னு குறிப்பிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம ஏன் இந்த மாசத்துல பாவங்களை விடணும்? ஏன்னா பாவங்கள் தான் நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில பரக்கத் குறைஞ்சு போறதுக்கும் முக்கியமான காரணம். புறம் பேசுறது, பொய் சொல்றது, தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்கிறது, ஹராமானதை பார்க்கிறதுன்னு சின்ன சின்ன பாவங்களை நாம பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. ஆனா அதுதான் மலை மாதிரி குவிஞ்சு நம்ம வாழ்க்கையையே இருட்டாக்கிடுது. நம்மள பல பேருக்கு இருக்கிற அடுத்த பெரிய கவலை பொருளாதாரம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குது, தொழில்ல நஷ்டம், வேலையில ஒரு திருப்தி இல்லை. இதுக்கு என்ன தீர்வு? அதுக்கான 2வது தீர்வு உபரியான வணக்கங்களையும் திக்ருகளையும் அதிகப்படுத்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள்ல செய்யிற நல்ல அமல்களை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேற எந்த அமலும் இல்லை. புகாரி. இந்த ஹதீஸ் துல்ஹஜ் மாசத்தோட முதல் 10 நாளை குறிப்பிட்டாலும் துல்காதா உட்பட எல்லா புனித மாதங்கள்லையும் நல்ல காரியங்கள் செய்யறதோட சிறப்பை இது நமக்கு உணர்த்துது. குடும்பத்துல சண்டை, சொந்தக்காரங்க கூட மனக்கசப்பு, நண்பர்களுக்குள்ள பகைன்னு இந்த உறவுச் சிக்கல்களால நிம்மதி இழந்தவங்க எத்தனை பேர்? நம்மள சுத்தி நல்ல மனிதர்களும் நல்ல உறவுகளும் இருக்கிறதே அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம எப்படி பெறுறது? அதுக்கான 3வது தீர்வு உறவுகளை பேணுவதும் மத்தவங்களுக்கு உதவுவதும். துல்காதா மாசம்ங்கிறது ஹஜ் பயணத்துக்கான தயாரிப்பு காலம். ஹஜ்ஜுன்னா என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஒரே இடத்துல கூடி சகோதரத்துவத்தை காட்டுற ஒரு உன்னதமான வணக்கம். அந்த சகோதரத்துவ உணர்வை நாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும். இந்த மாசத்துல உங்க பெற்றோர்கிட்ட இன்னும் அதிகமா அன்பு காட்டுங்க. ரொம்ப நாளா பேசாம இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்க.
பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சிரிச்ச முகத்தோட பழகுங்க. உங்களால முடிஞ்ச சின்ன உதவியா இருந்தாலும் ஏழைகளுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் செய்யுங்க. நோயாளிகளைப் போய் பாருங்க. நீங்க மத்தவங்களோட தேவைகளை நிறைவேற்றும்போது அல்லாஹ் உங்க தேவைகளை நிறைவேற்றுகிறான். இந்த துல்காத்தா மாதத்திற்கு ஒரு வரலாற்றுச் சிறப்பும் இருக்கு. இந்த மாசத்தில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய வந்தபோது மக்கத்து குறைஷிகளால் தடுக்கப்பட்டாங்க. ஆனா அடுத்த வருஷம் வந்து உம்ரா செய்யறதுக்காக ஹுதைபியாங்கிற ஒரு அமைதி ஒப்பந்தத்தை செஞ்சாங்க. அந்த ஒப்பந்தம் வெளிப்படையா பார்க்கும்போது ஒரு தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் அல்லாஹ் அதை குர்ஆன்ல ஃபத்ஹுன் முபீன், அதாவது ஒரு தெளிவான வெற்றின்னு சொன்னான். இதிலிருந்து நாம கத்துக்கிற பாடம் என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல நம்ம துஆக்களுக்கு உடனே பதில் கிடைக்காம போகலாம். நம்ம முயற்சிகள் தோல்வி அடைஞ்ச மாதிரி தெரியலாம். ஆனா பொறுமையோடையும் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோடையும் நாம இருந்தா அல்லாஹ் கண்டிப்பா நமக்காக ஒரு சிறந்த வழியை திறப்பான். உம்ரா செய்யறதுக்கு இந்த மாசம் ரொம்பவே சிறப்பான மாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச 4 உம்ராக்கள்ல 3 இந்த துல்கஃப்தா மாதத்தில தான் செஞ்சிருக்காங்க. நம்மால இப்போ உம்ரா செய்ய முடியலைன்னாலும் பரவாயில்லை. இந்த மாசத்துல செய்யுற ஒவ்வொரு நல்ல காரியமும் ஒவ்வொரு துஆவும் அல்லாஹ் கிட்ட ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. இந்த 3 எளிமையான காரியங்களை இந்த ஒரு மாசம் முழுக்க நாம தொடர்ந்து செஞ்சு வந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம கவலைகள் நீங்கும், தேவைகள் பூர்த்தியாகும், வாழ்க்கையில நிம்மதியும் பரக்கத்தும் நிறையும். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுறதை நாம உணர்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனிதமான துல்காதா மாதத்தோட முழுமையான பரக்கத்தையும் அடையிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நம்ம பாவங்களை மன்னிச்சு நம்ம துஆக்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை தந்தருள்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.